இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு கடூழிய சிறை தண்டனை. இலங்கை பெற்றுக்கொண்ட கடன் தவணைக்கான நிலுவை வட்டியை செலுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கோவிட் கொத்தணி உருவானால் சமூகத்திற்கு பாரிய பாதிப்பாகும் என எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மறுப்பு. சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைக்கமையே பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. நாட்டில் நேற்றைய தினம் மாத்திரம் 569 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 5,05,00,000 பெறுமதியான வாகனங்கள் சுங்கத்தினரால் கைப்பற்றல். கலிபோர்னியாவில் 2 கிரில்லாக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு கடன் தவணைகளுக்காக வட்டியாக மாத்திரம் இந்த வருடம் $6,865 மில்லியன் செலுத்த வேண்டியிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் நாட்டின் கடன் சுமை தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தெளிவுபடுத்தினார் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயகமன்பில இந்த விடயங்களை தெரிவித்தார். இலங்கை செலுத்த வேண்டியுள்ள வட்டியில் $5,351 மில்லியன் தவணை முறையில் செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே கோவிட் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமைகளுக்கு மத்தியில் தனியார் துறை பணியாளர்களின் சம்பள கொடுப்பனவு தொடர்பில் இணங்கப்பட்ட கால எல்லையை நீடிப்பது குறித்தும் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் உதயகமன்பில குறிப்பிட்டார். ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்கவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாஸ்ரீ ஜெயசேகர, ரவ் ஹக்கீம் மற்றும் வாசுதேவ நாணயக்கார் ஆகியோருக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்றுக்குள்ளான 4வது பாராளுமன்ற உறுப்பினர் விமலவீர திசாநாயக்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே அதிகரித்து வரும் கொரோனா தொற்று காரணமாக எதிர்வரும் 13 மற்றும் 15ஆம் தேதிகளில் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பாராளுமன்றத்தில் PCR பரிசோதனையை மேற்கொள்ள சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கெடுக்க முடியும் என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பாவேவர்தன தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் இலகுவில் செலுத்துங்கள். மேல் மாகாணத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளியை பேணாத 121 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதியிலிருந்து இதுவரையில் 2,334 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுள் 1,313 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. 1021 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது 46 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பாராளுமன்றத்தில் கோவிட் கொத்தணி தொற்று உருவானால் அதனூடாக சமூகத்திற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என எதிர்க்கட்சியினர் போலியான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் சமூக மட்டத்தில் பரவுவதை தடுப்பதற்காக சுகாதாரத்துறையினரும் பாராளுமன்ற பிரிவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். PCR பரிசோதனைகள் மற்றும் தொற்று நீக்கி விசிறி பாராளுமன்றத்தில் சுகாதார முறைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் 8 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 240 அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று 569 புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அதன்படி நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 48,949 காணப்படுகிறது. கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்தும் சவாலுக்கு மத்தியில் பாடசாலைகளை மீள திறந்தமை வரவேற்கத்தக்கது என கொழும்பு பல்கலைக்கழக கல்வி பீடத்தின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சோபனா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். சுகாதார வழிமுறைகளை சமூகப்படுத்துவதில் பாடசாலைகள் அளப்பரிய பங்கை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இன்று காலை எமது நிலையத்தில் ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். கோவிட்-19 சுகாதார வழிமுறைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பதன் ஊடாக பெற்றோருக்கு கொண்டு சென்று சமூகமயப்படுத்த முடியும். எனவே பாடசாலை ஆசிரியர்கள் தமது பொறுப்புகளை உணர்ந்து அரசாங்கத்தின் செயல் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் பேராசிரியர் சோபனா சந்திரசேகரன் மேலும் கேட்டுக் கொண்டார். சட்டவிரோதமாக சிங்கப்பூரில் இருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 12 கார்கள் சுங்கப் பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் அதிகாரி ஒருவரின் பெயரை போலியாக பயன்படுத்தி இவை இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக சுங்கத்துறையினருக்கு தெரிய வந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சிங்கப்பூரிலிருந்து மின் உதிரி பாகங்கள் என தெரிவிக்கப்பட்டு 3 கொள்கலன்களில் இந்த கார்கள் 12 கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு எதிராக இந்த தண்டனையை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. சிஸ்ரத அப்ரு, விஜித் மல்கொட மற்றும் பிரதிபாத்மன் சூரசேன ஆகிய நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரஞ்சன் ராமநாயக்க இலங்கையில் பெரும்பான்மையான நீதிபதிகள் மற்றும் சட்டத்திறனிகள் ஊழல் மிக்கவர்கள் என கூறியிருந்தார். இதன் மூலம் ரஞ்சன் ராமநாயக்க நாட்டின் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைத்து மதிப்பிடுவதற்கு உட்படுத்தியதாகவும் நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் தொடரும் அடைமழை காரணமாக இதுவரை 88 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் நேற்று மாலை வரைக்கும் வடக்கின் 5 மாவட்டங்களிலும் 88 குடும்பங்களைச் சேர்ந்த 319 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் மாவட்டத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 81 பேர் பாதிப்படைந்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 33 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் நெடுங்கேணி பகுதியில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 38 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் 47 குடும்பங்களைச் சேர்ந்த 167 பேர் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மாதாந்த தவணை கொடுப்பனவாக இலகுவில் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய சுகாதார விதிமுறைகளின்படி பாராளுமன்றத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க அறிவித்துள்ளார்.
ஏற்பட்டுள்ள நிலைமைகள் தொடர்பில் சுகாதார அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தி உரிய ஆலோசனைகளை பெற்றிருப்பதாகவும் கோவிட் தொற்றுக்குள்ளான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்த சகல இடங்களையும் கிருமி நீக்கத்துக்குள்ளாக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற பணியாளர்களுக்கு எழுமாறாக PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் எதிர்வரும் நாட்களில் பாராளுமன்ற வளாகத்திலேயே பணியாளர்களுக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளின் செயல்பாடுகள் குறித்து தீர்மானிக்கும் நோக்கில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு சபாநாயகர் மஹிந்த பாபேவர்தன தலைமையில் நாளை 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கூடவிருக்கிறது. இதில் சபாநாயகர் மற்றும் கட்சித் தலைவர்கள் எடுக்கும் தீர்மானத்துக்கு அமைய பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல செயலகம் தயாராக இருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து வேறொரு தரப்பினருக்கு விற்பனை செய்யும் குழு தொடர்பான தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். குறித்த தரப்பினரால் போலியான அடையாள அட்டைகள் மற்றும் போலியான மின்சார பட்டியலை வழங்குவதன் மூலம் வாகனங்களை வாடகைக்கு பெற்று அவற்றை பகுதி பகுதியாக விற்பனை செய்தல் அல்லது முழு வாகனத்தையும் விற்பனை செய்வதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன கோரிக்கை விடுத்துள்ளார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான எதிர்ப்பு சக்தி மக்களிடம் இந்த ஆண்டுக்குள் உருவாகாது என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எனவே பாதுகாப்பு இடைவெளியை கடைபிடித்தல், கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல், முகக்கவசம் அணிதல் ஆகிய பழக்க வழக்கங்களை மக்கள் தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியிருக்கிறது. இதனிடையே வறுமையில் உள்ள நாடுகளுக்கு கோவாக்ஸ் திட்டத்தை கொண்டு சேர்க்க மருந்தாக்க நிறுவனங்கள் உதவி புரிய வேண்டும் எனவும் சுகாதார ஸ்தாபனம் மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கிறது. கோவாக்ஸ் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 பில்லியன் தடுப்பு மருந்துகளுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கலிபோர்னியாவின் சாண்டியாகோ விலங்கியல் பூங்காவில் உள்ள 2 கொரில்லாக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அந்த 2 கொரில்லாக்களுக்கும் கடந்த மாதம் இருமல் ஏற்பட்டது. வேறொரு கொரில்லாவுக்கும் இலேசான அறிகுறி தென்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 2 கொரில்லாக்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்ததாக கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூஸ்கம் தெரிவித்திருக்கிறார். நோய் தொற்று அறிகுறி தென்படாத ஊழியரிடமிருந்து கொரில்லாக்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மனித மரபணுவில் 98% கொரில்லாக்கள் கொண்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு நகரை அண்டியதாக பார்க் அண்ட் ரைட் சிட்டி பஸ் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகவிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையினூடாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கொட்டாவ மாக்கும்பர பல் போக்குவரத்து நிலையத்தை கேந்திரமாக கொண்டு காலை 6 மணி முதல் இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்படும். இதற்காக 64 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன. வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் நடைபெறும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. விளையாட்டுச் செய்திகள். புதிய டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியா 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியுடனான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இந்திய அணி சமநிலையில் முடித்தது. இதனால் இந்திய அணி 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2ஆம் இடத்தில் ஆஸ்திரேலிய அணி காணப்படும் நிலையில் 3ஆம் இடத்தில் நியூசிலாந்து அணி காணப்படுகிறது. வர்த்தக செய்தி.
உலகின் பிந்திய இலத்திரனியல் உற்பத்திகளை அறிமுகப்படுத்தும் நுகர்வோர் இலத்திரனியல் கண்காட்சி ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் அமெரிக்காவின் நிவாடா மாநிலத்தைச் சேர்ந்த லாஸ் வேகாஸ் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறுவது வழக்கம். இம்முறை கோவிட் தொற்று நெருக்கடி காரணமாக இணைய வழியிலான நிகழ்வாக இந்த கண்காட்சி இடம்பெறுகிறது. இதில் LG உள்ளிட்ட நிறுவனங்கள் வளையக்கூடிய திரைகளை அறிமுகம் செய்திருக்கின்றன. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இளைஞர்களின் தொழில் பயிற்சிக்கென அரசாங்கம் 9,900 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக தொழிற்பயிற்சி ராஜாங்க அமைச்சர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை விட்டு வெளியேறிய மாணவர்கள் 3 லட்சம் பேருக்கு இந்த நிதியை கொண்டு எதிர்காலங்களில் தொழிற்பயிற்சிகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள் உட்பட பல்வேறு நிறுவனங்களின் ஊடாக இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதனை நோக்காக கொண்டே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இயன்றளவு தொழில் பயிற்சிகளை வழங்கி இளைஞர்களது தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு ஜனாதிபதி விடுத்த பணிப்பின் பேரில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு கடூழிய சிறை தண்டனை. இலங்கை பெற்றுக்கொண்ட கடன் தவணைக்கான நிலுவை வட்டியை செலுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கோவிட் கொத்தணி உருவானால் சமூகத்திற்கு பாரிய பாதிப்பாகும் என எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மறுப்பு. சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைக்கமைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. நாட்டில் நேற்றைய தினம் மாத்திரம் 569 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 5,05,00,000 பெறுமதியான வாகனங்கள் சுங்கத்தினரால் கைப்பற்றல். கலிபோர்னியாவில் 2 கொரில்லாக்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்று மாலை 6 மணிக்கு.